ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே வர்ற ஜாதி சான்றிதழ் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஓகே, இந்த ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் அவங்களோட பழைய கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா அவங்க அம்மா அப்பா கம்யூனிட்டி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரியும் இல்லை அப்படின்னா கூட பிறந்த சிப்ளிங்ஸ் அவங்களோட கம்யூனிட்டி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அவங்களுக்கு கம்யூனிட்டி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து அரசியல் சான்றிதழும், அதாவது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அதுக்கடுத்து இருப்பிடச் சான்றிதழ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சான்றிதழுமே நம்ம அரசு நிர்ணயித்த வரையில் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நமக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அனுப்புறது மூலமாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் பிவிசி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இதுக்கு டைப்பாக உள்ள எல்லா கார்டுமே, அதாவது இந்த கட்சி கார்டு, இந்த மாதிரியான எல்லா டைப்பான பிளாஸ்டிக் கார்டும் நம்ம இதிலே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். டோர் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் நமக்கு கான்டாக்ட்கான லிங்க்கு கீழே இருக்குது, வாட்ஸ்அப்கான லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கி. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிட்டிசன் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. இ-சேவையில் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 101வது செக்ஷன் கீழே வருது. இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஓல்டு கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா ஃபாதர் மதரோட கம்யூனிட்டி, இல்லைனா சிப்ளிங் கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கேன் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக க்ரியேட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து உங்கள் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணுறது மூலமாக ரிஜிஸ்டர் கேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் நம்பரை வச்சு அவங்களோட கேன் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு கேன் க்ரியேட் ஆகிருக்குது, அதனால் நான் அப்படியே வந்து கிளிக் பண்ணி ப்ரொசீட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் மதர் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். நான் அவங்க ஃபாதரும் பிசி, மதரும் பிசிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 பேர் வேறு கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அப்படிங்க தனித்தனியாக கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியில் வேணும், அம்மாவோடது வேணுமா அப்பாவோடது வேணுமா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனித்தனியாக வேறையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குது, நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோடேஷனில் ஒரு 5 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து நீங்கள் ஜேபக் ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அடாப்லேயே வந்து ஃபோட்டோவை நீங்கள் வந்து சைனை வந்து நீங்கள் உள்ளே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ மூலமாக நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சைன் போடுறத விட இது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் நம்பரில் 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆடு கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து நான் உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தையோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டில் எனி அட்ரஸ் ப்ரூஃபில் கொடுத்துட்டு 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆதாரில் உள்ள அட்ரஸும் ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸும் சேமாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து ரேஷன் கார்டில் ஆட் பண்ணியிருக்கிற கார்டு எடுத்து வைங்க. எலக்ட்ரானிக் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உள்ளேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்டை வந்து நீங்கள் எடுத்து வைங்க. அப்படின்னா தான் அதில் உங்கள் வந்து நேம் வந்து ஆட் ஆகிருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அப்லோடுங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அவங்களோட சிப்ளிங் கம்யூனிட்டி இருக்குது, அதனால் அவங்க கம்யூனிட்டி நான் உள்ளே அப்லோட் பண்ண போகிறேன். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து 200 கேபிக்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 200 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லி வரும். இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எனி அட்ரஸ் ப்ரூஃப்னு கொடுக்காம கம்யூனிட்டி கொடுத்துட்டு நீங்கள் அதில் 4வது கொடுத்துட்டு அந்த கம்ப்ரஸ் பண்ண 200 கேபி கீழே கம்ப்ரஸ் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அவங்க சிப்ளிங் கம்யூனிட்டியை நான் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். அவங்க தங்கச்சியோட கம்யூனிட்டி வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்லோடு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளேர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம்ல, அதை நம்ம சேவ் பண்ணது நம்ம ஃபைல் மேனேஜரில் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிசன் போர்ட்டலாக இருந்துச்சு அப்படின்னா 60 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, போட்டோ அப்லோட் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃபில் 2வது காலத்தில் நம்ம வந்து ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் 60 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபா பே பண்ணதுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஆஸ் பர் விஓவுக்கு வந்து நமக்கு வந்து சப்மிட் ஆயிரும். இது வந்து விஓவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ஐ பார்த்துட்டு ஜோனல் டெப்டி தாசில்தார் பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகி உங்களுக்கு வரும். ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு வந்துடும். இந்த இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த டிஎன்ங்கிற அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அதனால் அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.